ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிள்ளை நிலாக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த நேந்திரம் பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த நேந்திரத்துலேருந்து ஒரு பழம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அதை இப்போ தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுட்டு அந்த கடாயை அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் அதில் உங்களுக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்கிட்ட அது அவைலபிளாக இல்லை. நான் இந்த சில்வர் கடாய் தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த நேந்திரம் பழ துண்டுகளை இப்போ அந்த நெய்யில் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. இது நம்ம கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சிடலாம். ஆனால் இது ரொம்பவும் நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த நேந்திரம் பழம் பொதுவாக நம்ம வாழைப்பழமே நமக்கு நிறைய சத்து இருக்குது. அதில் இந்த நேந்திரம் பழம் ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இந்த வாழைப்பழம் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவை இருக்கும். நீங்கள் கூடுதலாக சர்க்கரை சேர்த்துக்கணும் அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய்யிலேயே இதை நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எவ்வளோ நல்லா மேட்ச் ஆகி வந்துடுச்சுன்னு. இப்போ இது கூட நான் இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட நேந்திரம் பழம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து துருவிட்டு நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். நான் தேங்காயில் ஒரு 3 பீஸ் தான் நான் கட் பண்ணி இதில் நான் துருவி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தேங்காய் சேர்த்ததும் நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பை இதோடு சேர்த்து கலரிக்கலாம். இது பழமாக சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. இது கேரளாலலாம் ரொம்ப விசேஷமாக சாப்பிடுவாங்க செஞ்சு. அவ்வளோதான், நம்மளோடது ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பரிமாறிக்கலாம். கொஞ்சம் மேலே தேங்காய் தூவிக்கிறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.